Hello friends, welcome to Krish Creation. நம்மளோட சேனல்ல இப்போ Photoshop tools பத்தி நம்ம லைனா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் லாஸ்ட் வீடியோல ஆர்ட் ஹிஸ்டரி பஸ் டூல் பத்தி நம்ம டீடைல்டா பார்த்துருந்தோம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்க்கணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இரேசர் டூல் பத்தி நம்ம வந்து டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ இரேசர் டூல்ல இருக்கிற இந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூல் பத்தி நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இரேசர் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே இரேசர் டூல் இருக்கு. நீங்கள் ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வந்து இரேசர் டூல் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இரேசர் டூலு. ஸோ நான் இப்போ இதில் வந்து நான் எந்த இடத்துல நான் வந்து இரேஸ் பண்ணனாலும் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோட இமேஜோட பேக்ரவுண்ட் கலர் என்ன நான் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன் கலர்ஸில். ஸோ அதுதான் இங்கே வந்து அப்பியர் ஆகும். இங்கே பாருங்க, ஸோ கீழே வந்து ப்ளூ கலர் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த ப்ளூ கலர் தான் வந்து எனக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் நான் இரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் தான் வரும். இப்போ பாருங்க, ஸோ நான் செட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நான் இரேஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே வந்து ப்ளூ கலர் தான் வரும். ஸோ இதுவே நான் வந்து வேற கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னாலும் இங்கே பாருங்க, ஸோ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வேற ஏதாவது கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ இரேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்த்தீங்களா? ஸோ அந்த ப்ளூ கலர் வந்துடும். ஸோ இந்த இரேசர் டூலை நம்ம எந்த கலர் வந்து நம்ம செட் பண்ணுறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த மாதிரி இரேஸ் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சனை விட்டுட்டு ரிமைனிங் இதெல்லாம் இரேஸ் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து நீங்கள் இந்த பர்டிகுலர் பர்சன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிடும். ஸோ இந்த டூல்ஸ் பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, பர்டிகுலர் பர்சனை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை இன்வெர்ஸ் பண்ண போறேன். ஏன்னா நம்ம இப்போ வந்து நம்ம இரேசர் டூலில் நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணிக்க போர்ஷன் தான் வந்து இங்கே பாருங்க இரேஸ் ஆகும். ஸோ ஒயிட்ல பண்ணோம்னா ஆகாது. இதுவே நம்ம இன்வெர்ஸ் பண்ணிட்டோம்னா ஸோ இந்த பர்சனை விட்டுட்டு ரிமைனிங் இருக்க போர்ஷன் எல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், இன்வெர்ஸ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ணேன்னா இந்த பர்சன் மேலே எதுவுமே ஆகாது. ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து இப்போ கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுவே நான் வந்து ப்ரஷோட சைஸ் நான் வந்து பெருசு பண்ணி டக்குன்னு நான் பண்ணேன்னா இங்கே பாருங்க, ஸோ நான் உடனே டக்குன்னா வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, அகைன் நான் வந்து இதை செலக்ட் பண்ணி டீசெலக்ட் கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ உடனே வந்து நம்ம பேக்ரவுண்டோட கலர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நம்ம இரேசர் டூல், ஐ மீன் நம்ம வந்து இரேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த கலர்ல பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த கலர்ல வந்து அப்பியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் டூல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேஜிக் இரேசர் டூல் வந்து நான் இப்போ சொல்றேன். ஓகேங்களா? இந்த மேஜிக் இரேசர் டூல் நான் வந்து இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மேஜிக் இரேசர் டூலுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மேஜிக் வேன் டூல் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இதை பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேஜிக் வேன் டூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன்னா ஸோ இந்த இமேஜில் இருக்க எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆயிடும். இப்போ பாருங்க, நான் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த இமேஜில் இருக்கிற எல்லா போர்ஷனுமே வந்து செலக்ட் ஆயிடுச்சு இந்த கலரில் இருக்கிறது. இதே மாதிரி தான் நம்மளோட இந்த மேஜிக் இரேசர் டூலும். ஸோ நான் இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மேஜிக் இரேசர் டூல்லையும் அதே மாதிரி தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலர் நான் கிளிக் பண்ணணும்னா இந்த இமேஜில் இருக்கிற ஹோல் கலருமே வந்து அது வந்து செலக்ட் ஆகி இரேஸ் ஆயிடும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்களா? ஸோ ஹோல் இதுவுமே வந்து இரேஸ் ஆகி கிளிக் ஆயிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜை பிஎன்ஜியா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேஜிக் இரேசர் டூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்கள் வந்து சேவ் பண்ண மேலே பிஎன்ஜியா நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னொரு ஈஸியான ஒரு மெத்தடு. இல்லை இதோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம வேற இடத்துல நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் வேற வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, நான் ஒரு பேக்ரவுண்ட் வந்து இங்கே எடுத்துட்டு வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ இதை வந்து நான் விஸ்ஃபில் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல வந்து நம்ம வந்து அந்த இமேஜ் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த லேயர் பேனல்ல நீங்கள் வந்து இந்த போட்டோ கீழே இந்த லேயர் கொண்டு வந்துருங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இந்த போட்டோ வந்து மேலே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்கனாலும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸும் இருக்கு. இல்லை நீங்கள் பிஎன்ஜியா ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இரேஸ் பண்ணிட்டு ஸோ பிஎன்ஜியாவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம இந்த மேஜிக் இரேசர் டூல் யூஸ் பண்ணி நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணிக்கிறது. ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு இமேஜ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இரேசர் டூல் வந்து சொல்கிறேன். ஸோ நான் இப்போ இந்த இரேசர் டூல் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து இரேஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நான் எல்லா இடத்துலையுமே நான் இரேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்டான ஒரு பேக்ரவுண்டில் வந்து இரேஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, ஸோ இதில் மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆப்ஷன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சாம்பிளிங் கண்டினியூஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கிளிக் பண்ணுறேன்.
ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ்ன்னு இருக்குல்ல, ஸோ அந்த ஐகான்ல ப்ளஸ் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் நான் எந்த இடத்துலலாம் நான் மூவ் பண்றேனோ, ஸோ அந்த போர்ஷன் எல்லாமே வந்து இரேஸ் ஆயிட்டே வரும். இங்க பாருங்க. ஸோ இந்த ப்ளஸ் எங்கெல்லாம் வருதோ, ஸோ அந்த போர்ஷன் மட்டும் தான். ஸோ இந்த ப்ளஸ் நவுத்த நவுத்த எங்க எந்த இடத்துல வருது பாருங்களா? ஸோ எல்லா இடமே வந்து உங்களுக்கு இரேஸ் ஆயிட்டே வரும். ஸோ இந்த பிளஸ் இல்லாத இடத்துல இங்க பாருங்க. ஸோ இந்த பிளஸ் இந்த இடத்துல சர்ட்ல நான் வந்து டச் பண்ணிருக்கேன். ஆனா பிளஸ் வந்து டச் ஆகல. இங்க பாத்தீங்களா? ஸோ அந்த போர்ஷன் வந்து இரேஸ் ஆகாது. இந்த பிளஸ் இருக்கிற இடத்துல மட்டும் தான் இந்த இது வந்து இரேஸ் ஆகும். ஸோ அதுக்கோசம் தான் இந்த சாம்பிளிங் கண்டினியூஸ் டூல். ஸோ இதுவே பக்கத்துல இருக்கு பாருங்க. ஸோ இந்த இது பாருங்க சாம்பிளிங் ஒன்ஸ். ஸோ இந்த டூல் எதுக்கோசரம் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஒரு போர்ஷன் நான் இதை கிளிக் பண்றேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அந்த போர்ஷன் பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் எல்லாமே வந்து டெலீட் ஆகும். இந்த பிளஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே டெலீட் ஆகாது. ஸோ நான் இந்த ரோஸ் கலரை வச்சு நான் கிளிக் பண்றேன்னா ஸோ ரோஸ் இருக்கிற இடம் எல்லாமே வந்து இங்க பாருங்க. ஸோ இங்க பாத்தீங்களா இந்த இடத்துலலாம் ஆகாது. ஸோ இந்த ரோஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து இரேஸ் ஆயிரும். ஸோ அதுக்கோசரம் இந்த நம்ம சாம்பிளிங் ஒன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க பேக்ரவுண்ட் ஸ்வாட்ச். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஸ்வாட்ச் எப்படி ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பேக்ரவுண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணணும். ஸோ எந்த பேக்ரவுண்ட் நம்ம செட் பண்றோமோ ஸோ அந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டுமே இது வந்து இரேஸ் பண்ணும். நீங்க பாருங்க. ஸோ இதை வந்து நான் பேக்ரவுண்டுக்கு இந்த கலர் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கலர் மட்டும் தான் இரேஸ் ஆகும். ஸோ ரிமைனிங் இருக்கிற எந்த கலருமே வந்து இரேஸ் பண்ணாது. இங்க பாருங்க. ஸோ அந்த கலர் மட்டும் தான் பிக் பண்ணி இரேஸ் ஆகும். நான் நடுவில் எங்கேயாவது நான் வந்து இரேஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ அந்த இது வந்து எதுவுமே வந்து இரேஸ் ஆகாது. ஸோ அதுக்கோசம் தான் இந்த பேக்ரவுண்ட் ஸ்வாட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த 3 ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். கான்டிஜியஸ் டிஸ்கான்டிஜியஸ் எட்ஜஸ். ஸோ கான்டிஜியஸ் டிஸ்கான்டிஜியஸ் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்ம கான்டிஜியஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து இரேஸ் பண்ண போறேன். ஸோ இந்த ரோஸ் கலர் நான் பிக் பண்ணிட்டு ஸோ இதில் வந்து நான் இரேஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆனிச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் நான் அதை கிராஸ் பண்றேன் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள் எங்க நெக்ஸ்ட் மூவ் ஆகுதோ ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இது இரேஸ் ஆகிட்டே வரும். இங்க பாத்தீங்களா? ஸோ இந்த பிளஸ் சிம்பிள் வந்து எங்க வந்து டச் ஆகுதோ ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஏன்னா இங்க வந்து ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த முடி. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளஸ் சிம்பிள் நான் வைக்க மேலே அங்க பாத்தீங்கன்னா ஸோ அகைன் அது கண்டினியூ ஆகிட்டே போகுது. ஸோ இது வந்து கான்டிஜியஸ். ஸோ இது வந்து நான் டிஸ்கான்டிஜியஸ் பார்க்கலாம். ஸோ நான் டிஸ்கான்டிஜியஸ் சொன்ன மாதிரி என்ன ஆகும்னா இந்த பிளஸ் இருக்கிற இடத்துக்கு மட்டும் போகாது. ஸோ இந்த சர்க்கிள் எங்கெங்கெல்லாம் அப்பியர் ஆகுதோ ஸோ அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும். இங்கே பார்த்தீங்களா என்னோட பிளஸ் எங்கே இருக்கு இது பார்த்தீங்களா? ஸோ அந்த சர்க்கிள் ரவுண்ட்ஸ் எங்கே இருக்குதோ ஸோ அது ஃபுல்லாகவே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கண்டினியூவாக வந்து இது இரேஸ் ஆகிட்டே போகும். ஸோ கான்டிஜியஸ்க்கும் டிஸ்கான்டிஜியஸும் இதுதான் வந்து வித்தியாசம். அது பிளஸ் வந்த வழி தான் அந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல இருக்கிறது வந்து இரேஸ் ஆகும். ஸோ இது வந்து டிஸ்கான்டிஜியஸ்ல வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம எங்கெங்கெல்லாம் மூவ் பண்றோமோ அது எல்லாமே வந்து இரேஸ் ஆயிடும். ஸோ இதுவே வந்து இங்க பாருங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபைண்ட் எட்ஜஸ். ஸோ இந்த ஃபைண்ட் எட்ஜஸ் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் வந்து எட்ஜஸ். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பேஸ்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் ஷார்ப்பா வந்து நீங்க வந்து இது எடிட் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்க இடத்துல நீங்க ஷார்ப்பா இருக்கிறது மட்டும் இங்க பாருங்க இந்த எட்ஜ் வரைக்கும் மட்டும் இது வந்து இரேஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மைனூட்டான பிளேஸ்ல எல்லாமே நம்ம இந்த ஃபைண்ட் எட்ஜஸ் கொடுத்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த 3 ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டாலரன்ஸ்ன்றது அந்த கவரேஜுக்கோசம் தான். ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல நம்ம கிளிக் பண்றோமோ அதோட சரௌண்டிங்ஸ் எந்த அளவுக்கு கவர் ஆகணும் அப்படின்றது நம்ம இதை டாலரன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். மேஜிக் இரேசர் டூல் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி எலியாஸ் கான்டிஜியஸ் இருக்கும். ஸோ இது ரெண்டும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த டிக் எடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நான் இப்போ வந்து இது வந்து இரேஸ் பண்றேன். ஸோ இரேஸ் பண்ண மேல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்டான ஒரு இரேஸ் வந்து வரும். இந்த எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ இதுவே நான் வந்து இந்த ஆன்டி அலியாஸ் வந்து நான் டிக் பண்ணிட்டு ஸோ நான் இப்போ வந்து அதே இரேஸே பண்றேன். ஸோ அது பண்ண மேல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா வந்து வராது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து சாஃப்டான இங்க பாத்தீங்களா? ஸோ ரொம்ப வந்து ஹார்டா இல்லாம ஓரளவுக்கு சாஃப்டான ஒரு எட்ஜஸ்ல வந்து உங்களுக்கு இரேஸ் ஆகும். ஸோ அதுக்கோசம் தான் இந்த ஆன்டி அலியாஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா வந்து கான்டிஜியஸ். ஸோ நம்ம முன்னாடி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம்ல ஸோ அதே மாதிரி தான் இந்த கான்டிஜியஸ் ஆப்ஷன்ஸும் வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் அதிலையும் பிங்க் பண்ணுங்க, உங்களுக்கு அதிலையும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காம நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.